ஒவ்வொரு வில்லாவையும் சேல் பண்ணும்போது ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கறத கிளையண்ட்டுக்கு அப்டேட் பண்றதுக்காக ஒவ்வொரு வில்லாவும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கும்போது எவ்ரி வீக் அந்த வில்லாவுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன ஸ்டேஜ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டா போட்டோஸ் விஎன்சிடி சார்பாக போய்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வில்லாவுக்கும் BAQC சர்டிஃபை பண்ணுவாங்க. அந்த வில்லாவை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது ஸ்னாக் இருக்கா, குவாலிட்டி ஆஃப் மெட்டீரியல், நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு மெட்டீரியல் ரா மெட்டீரியலுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு. பொதுவாகவே ஒரு ரா மெட்டீரியல் வரும்போது அதை லேபுக்கு அனுப்பி அதை கரெக்டா டெஸ்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்றதுக்கு தரமா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு தான் யூஸே பண்ணுவோம். அது ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல அப்படின்ற பட்சத்துல அது கேட்லயே ரிஜெக்ட் பண்ணி வெளியில அனுப்பிடுவோம். எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும் தான் VNCT நாங்க யூஸ் பண்ணுவோம். ஸ்டீல் ஆகட்டும், சிமெண்ட் பிளாக் பிரிக்ஸ் ஆகட்டும், வாட்டர் காயில், எதுவா இருந்தாலும் ப்ராப்பரான டெஸ்டிங்க்கு உட்படுத்தி அது ஸ்டாண்டர்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிடுவோம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நோ காம்ப்ரமைஸ், குவாலிட்டியான வில்லாஸ் தான் நம்ம கட்டி கொடுத்துட்டு இருக்கோம்.